நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடினமான சூழலில் தன்னம்பிக்கையுடன் உயிர் பிழைத்திருப்பதை கண்முன் காட்டிய சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ திரைப்படத்தை போலவே தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்றவர்கள் பெரு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு மத்தியில் உயிர் பிழைத்து தாயகம் திரும்பினர். நிலச்சரிவுக்கு நடுவே பேருந்து சிக்கிக்கொண்ட நிலையில் இரவு பகல் என 50 மணி நேரமாக பேருந்திலேயே தன்னம்பிக்கையுடன் காத்திருந்தவர்கள் மீட்கப்பட்டது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1972ஆம் ஆண்டு ஆண்டிஸ் மலைத்தொடரில் நடைபெற்ற ஒரு விமான விபத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஸ்பானிஷ் திரைப்படம்தான் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. ரத்தத்தை உறைய வைக்கும் பணியில் சிக்கிய 16 பேர் 72 நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 2 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. இந்த திரைப்படத்தை போன்ற ஒரு சம்பவம் என கூறிவிட முடியாது என்ற போதிலும் எதற்காக வந்தோம், எதற்காக இங்கு மாட்டிக்கொண்டோம் என்ற உளவியல் போராட்டங்களுக்கிடையே இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் சென்னை வாசிகள். சென்னையைச் சேர்ந்த 29 பேர் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் கடந்த 25ஆம் தேதி இலங்கையின் நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். டிட்வா புயலின் தாக்கத்தால் அங்கு பெரு வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் அதை அறியாமல் பெண்கள் குழந்தைகளுடன் அனைவரும் சுற்றுலா சென்றுள்ளனர். நானுவாயோ என்ற இடத்தின் அருகே பேருந்து சென்றபோது ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு நடுவில் பேருந்து சிக்கிக் கொண்டது. சுற்றிலும் கடைகள், விடுதிகள் என எதுவும் இல்லாத இடத்தில் மாட்டிக்கொண்டதால் செய்வதறியாது திகைத்த அவர்கள் உதவிக்கான வழிகளை தேடி உள்ளனர். இதனிடையே நேரம் கடந்து கொண்டே இருந்ததால் வேறு வழியின்றி பெண்கள், குழந்தைகள் என 29 பேரும் பேருந்திலேயே தங்கி உள்ளனர். நானுவோயாங்கிற ஒரு கிராமத்தில் மாட்டிக்கிட்டோம். பட்டு எங்களுடைய மகளிர் எல்லாத்தையுமே சேஃபாக நாங்கள் பக்கத்தில் உள்ள ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் அண்டு பக்கத்தில் கிடைச்ச ஒரு வீடுகளில் அவங்கள சேஃபாக தங்க வச்சுட்டு நாங்கள் போன பஸ்ஸில் தான் கிட்டத்தட்ட அடுத்த 2 நாள் நாங்கள் அந்த பஸ்ஸில் இருந்து பக்கத்தில் கிடைச்ச அந்த பரோட்டா, பிஸ்கட்டு இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்தை கழித்தோம். 2 நாள் ஓரளவு ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டோம். திமுக எம்எல்ஏ ஒருவரை தொடர்பு கொண்ட அவர்கள் முதலமைச்சருக்கு தகவலை தெரியப்படுத்தி உள்ளனர். இதையடுத்து சுற்றுலா பயணிகளை தொடர்பு கொண்ட இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்கள் சிக்கியுள்ள இடத்தை கண்டறிந்து மீட்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கினார். ஆனால் உண்மையிலே நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிஸ்டர் செந்தில் தொண்டைமான் சாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு இந்த சென்னையில் நாங்கள் சேர்ந்துருக்கோம், எங்கள் குடும்பம் நாங்கள் 29 பேரும் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முழுக்க செந்தில் தொண்டைமான் சார் தான். ஸோ அவருக்கு அவர் எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனா கடவுள். அவர் அந்த ரூபத்தில் தான் எங்களை காப்பாற்றி இங்கே எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா நாங்கள் குழந்தையும் வச்சுக்கிட்டு அடுத்த சுச்சுவேஷன் எங்களுக்கு என்னங்கிற மாதிரி 2 நாள் பஸ்ஸிலேயே உட்காந்துருந்துருக்காங்க ஜென்ஸ் எல்லாமே. இதற்கிடையே சுமார் 50 மணி நேரம் பேருந்திலேயே சிக்கி தவித்த பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கடும் சிரமங்களை சந்தித்தனர். இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட அச்சத்துடன் சென்றதாக விவரித்தனர். மழை கொட்டிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடை கொடுக்குறாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு இறங்கி கீழே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. எந்த பக்கம் என்ன நடக்கும், இருட்டு வெளிச்சங்கே கிடையாது. போனால் தண்ணி பிரச்சனை வேறு. எங்கள் பாத்ரூம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கேயும் தண்ணி பிரச்சனை. ரோட்லேயே நாங்கள் எங்களோட இதெல்லாம் நாங்கள் அந்த பெண்களோட இதெல்லாம் நாங்கள் இது பண்ணணும். அப்படி ரொம்ப சிரமப்பட்டோம். ஒரு வழியாக உதவி கிடைத்து அனைவரும் பத்திரமாக சென்னை திரும்பிய நிலையில் உயிருடன் திரும்பி வந்துவிட்டதாக மகிழ்ச்சியுடன் பேட்டி தந்தனர். தங்களை அனுப்பி வைத்த டிராவல்ஸ் நிறுவனம் அனுப்பி வைத்ததோடு சரி, தங்களை மீட்க வேறெந்த ஒரு முயற்சியையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். இங்க இந்த லோக்கல்ல இருக்கிற டிராவல்ஸ் எங்களை பணத்தை வாங்கிட்டு, நான் பேரை சொல்ல விரும்பல, நாங்கள் எந்த டிராவல்ஸ் மூலமாக போனோம்னு சொல்ல விரும்பல. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை வாங்குறதோட அவங்க பொறுப்புகள் முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஃபோன் போட்டால் எடுக்கிறதில்ல. இதை மாதிரி ஒரு நிற்கதியாக இருக்கிற இடத்துல ஒரு ஹெல்ப்புக்கு இவங்க ஒரு ஆறுதலாவது இவங்களை பேசி இவங்களை பாருங்கள், அவங்கள பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எதுவுமே இல்லை. ஓரளவு இந்தியன் ஹை கமிஷன் ஓரளவு ஹெல்ப் பண்ணாங்க, பேசினாங்க. பட்டு
அவங்க வந்து அங்கே அந்த இடத்த விட்டு நகராதீங்க, போகாதீங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்ககிட்டையும் ஒரு ஹெல்ப் இல்லை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 ஃப்ளைட்டு ரெடி பண்ணிச்சு. அதில் அந்த ஃப்ளைட்டு வரதை பற்றி கூட இவங்க சொல்லலை எங்களுக்கு. எப்படிப்பட்ட கடினமான சூழலில் சிக்கிக் கொண்டாலும் உயிர் வாழ வேண்டும் என்கிற தாகமும் தன்னம்பிக்கையும் நம்மை மீட்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.